பிரம்மாஜியிடம் வரம் பெற்ற ஹிரண்யகசிபு தன்னுடைய குடிமக்களையே அனைவரையும் துன்புறுத்த தொடங்கினான். அவன் கர்வம் கொண்டு அவனுடைய கர்வமானது பெருமளவில் வளர்ந்தது. அரக்கர்களின் அரசனாக இவன் ராஜ்யத்தை அனுபவிக்க தொடங்கினான். 7 தீவுகளையும், மொத்த உலகத்தையும், மொத்த பூலோகம் சப்த தீபம் கொண்டது அப்படின்னு பார்த்துருக்கோம். 7 தீவுகளையும் எண்ணற்ற பிற உலகங்களையும் பலவந்தமாக கைப்பற்ற தொடங்கினான். தேவர்களையும் வென்றான். தெய்வீக உலகங்களையும் அங்குள்ள தெய்வீக இன்பங்களையும் வென்று அனுபவித்தான். அதில் அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்தான். இவ்வாறு அவன் தேவலோகத்தில் அவன் அங்கேயே வசிக்க தொடங்கிவிட்டான். அங்கே போய் ஜெயிச்சானா அங்கேயே வீடு கட்டின்ட்டான். அப்புறம் எல்லாரையும் அங்கு கீழ்லோகத்திலேருந்து தேவலோகத்தில் அவளுக்கும் குவார்ட்டர்ஸ் கொடுத்து உக்காத்தி வச்சுட்டான். பிறகு இவன் என்ன செய்தான்? தானே இந்திரனின், சந்திரனின், அக்னியின், வாயுவின், சூரியனின், வருணனின், ஆகாசத்தின், நட்சத்திரங்கள், 10 திசைகள், அப்புறம் கோபம், காமம், வசுக்கள், செல்வங்களையாளும் கருவூல அதிகாரி யாரு? குபேரன், யக்ஷர்கள் மற்றும் கிம்புருஷர்களின் அதிபதியாக வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினான். பத்தல அவனுக்கு, அவளினுடைய பவரும் இவனுக்கு வேணும்னு நினைச்சான். இவ்வாறு எண்ணி அவன் இந்த ஒவ்வொரு பதவியையும் தானே பலவந்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். அவர்களை வென்று தானே அவர்களின் செயல்கள் ஒவ்வொன்றையும் மேற்பார்வையிட தொடங்கினான். எல்லாரும் இவனுக்கு ரிப்போர்ட் பண்ணோம் இப்போ, சரியா? அதனால யாகங்களின் மூலம் அனைத்து தெய்வங்களுக்கு பதிலாக அவன் உரிமை பெற்றான். எல்லா யாகத்திலும் அவனுக்கு ஆவிர்வாகம் செலுத்தப்பட வேண்டும். ஆசிரமங்களை தாக்கினான். எல்லா ரிஷி முனிவோர்கள், புலன்களை கட்டுப்படுத்தி தவம் புரிந்து வந்த முனிவர்களை துன்புறுத்தினான். அசுரர்களுக்கு யாகம் செய்யும் அதிகாரத்தை அளித்தான். தேவர்களிடம் இருந்து அந்த அதிகாரத்தை பறித்தான். அவனே 3 உலகையும் ஆண்டு வந்தான். அவன் மொத்தமாக எத்தனை காலம் ஆண்டு வாழ்ந்து வந்தான்னா, இங்க பீஷ்மர் சொல்றார், 5,61,60,000 ஆண்டு காலம் வாழ்ந்து பெரும் ஐஸ்வர்யங்களை அடைந்து அனுபவித்தான் ஹிரண்யகசிபு. 1 இல்லை 2 இல்லை, 5,61,60,000 ஆண்டாம். இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் பிரம்மாஜியிடம் சென்று ஐயா என்று கைகூப்பி நின்றார்கள். இரவும் பகலும் அவனால் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறோம். எங்களை காக்க வேண்டியது தங்களுடைய கடமை அல்லவா, ப்ளீஸ் காப்பாத்துங்கோன்னு கேட்டான். பிரம்மாஜி தேவர்களே, இத்தகைய பேரழிவை என்னால் கூட எதுவும் செய்ய முடியாது. இவர் தானே வரத்தை கொடுத்தார், ஆனால் என்னால் கூட எதுவும் செய்ய முடியாது. அந்த நாராயண பகவான் மட்டுமே நமக்கு உதவ முடியும். அவரே நமக்கு புகலிடம், அவர்கிட்ட போங்கோ அப்படின்னு. நான் வெளிப்படாத விஷயத்திலிருந்து தோன்றியவன். யாரு சொல்றா? பிரம்மாஜி சொல்றார் இல்லையா? வெளிப்படாத விஷயத்திலிருந்து, அவ்யக்தத்திலிருந்து, காரண பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்பட்ட சூக்ஷ்ம பிரபஞ்சம் நான். வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன். அவன் எப்படிப்பட்டவன்? வெளிப்படாதவற்றிற்கும் அப்பாற்பட்டவன். தேவர்களே, நீங்கள் என்னிடம் இருந்து பிறந்தீர்கள், நான் பகவானிடம் இருந்து பிறந்தேன். அதனால் அவர் உங்கள் அனைவருக்கும் தாத்தா. அதனால அனைவருக்கும் தாத்தா, பூலோகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அவர் கொள்ளு தாத்தா, பிரபிதாமகா. அதனால ஹிரண்யகசிபுவை விஷ்ணு ஒருவரே அழிப்பார். அவரால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை. எனவே அனைவரும் அவரிடம் சென்று சரணாகதி அடைவோமாக, தாமதிக்காதீர், வாங்கோ போலாம் அப்படிங்கிறார். ஹே பரத ரிஷபா, பீஷ்மர் யுதிஷ்டிரர்கிட்ட சொல்றார். பிரம்மா கூறியதை கேட்ட அனைத்து தேவர்களும் அவருடன் சேர்ந்து க்ஷீர சமுத்திரத்திற்கு புறப்பட்டார்கள். எல்லா தேவதாவும் அங்க போய் ஹே தேவேஷா
அப்படின்னு பகவான் விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணி ஹிரண்யகசிபுவை கொன்று எங்களையும் பிரம்மாஜியையும் எல்லோரையும் தயவு செய்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். உடனே பகவான் வந்து சொல்றார், உங்கள் பயத்தை விடுங்கள், நான் உங்களுக்கு அபயம் அளிக்கிறேன் அப்படிங்கிறார். முன்பு போலவே நீங்கள் ஸ்வர்கலோகம் சென்று பயமின்றி வாழத் தொடங்குங்கள். ஹிரண்யகசிபுவையும் அவனுக்கு சேவை செய்யும் அனைத்து அரக்கர்களையும் இன்று நான் கொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே பீஷ்மர் சொல்றார், யுதிஷ்டிரா, இவ்வாறு கூறிவிட்டு விஷ்ணு பகவான் பாதி மனிதன் பாதி சிங்கம் என்ற ஒரு உரு கொண்டு, ஒரு அவதார ரூபம் கொண்டு ஒரு பயங்கரமான கோலத்தை எடுத்தார். அவர் பார்ப்பதற்கு எல்லோரையும் அழித்துவிடும் யமனை போல காட்சி அளித்தார். ஹே ராஜன், பகவான் ஹிரண்யகசிபுவிடம் சென்றார். அசுரர்கள் கோபமடைந்தார்கள். பகவான் மேல் ஆயுதங்களை பொழிய தொடங்கினார்கள். பகவான் அந்த போரில் ஆயுதங்கள் அனைத்தையும் அவர் விழுங்கி கொண்டார். ஆயிரக்கணக்கான அசுரர்களை அவர் கொன்றார். கோபம் நிறைந்து வலிமை மிக்க அசுர அரசனாகிய ஹிரண்யகசிபுவை அவர் தாக்கினார். தனது கூர்மையான நகங்கள், அதனுடைய நுனிகளால் அந்த அசுரனுடன் உக்ரகமாக போரிட்டார். மாலை நெருங்கி வரும் பொழுது மாளிகையில் வாயிலில் அமர்ந்தார். அந்த அசுர மன்னன் அவனை தன்னுடைய தொடைகள் மீது வைத்து தன்னுடைய நகங்களை கொண்டு அவனை கிழித்தார். இவ்வாறு ஹிரண்யகசிபுவையும் அவனுடைய கூட்டத்தாரினரையும் கொன்று அந்த ஸ்ரீஹரி தேவர்களுக்கும் மக்களுக்கும் நன்மையை செய்து இவ்வுலகில் தர்மத்தை நிலைநாட்டினார். இவ்வாறு நரசிம்ம அவதாரத்தை சுருக்கமாக சொன்னேன். என்னச்சி பிரகலாதனே வரலையேன்னு கேட்காதீங்கோ. இங்க வந்து கிருஷ்ணரை வந்து ஷோகேஸ் பண்றார். பகவான் கிருஷ்ணரினுடைய மகாத்மியத்தை வந்து சொல்றதுக்காக அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கும் சொல்ல போற எல்லா அவதாரங்களினுடைய சங்கேபமும். இப்பொழுது வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறேன். அசுர அரசன் பலி சக்கரவர்த்தி இந்திரனை தோற்கடித்து இந்திரலோகத்தின் மீது அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்தான். மனம் வருத்தமடைந்த இந்திரன் க்ஷீரசாகரம் சென்று பகவானை தொழுதான். இப்பொழுது யதுகுலத்தில் பிறந்து இந்த யதுகுலத்தை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் கிருஷ்ண பகவான் அன்று என்ன செய்தார்? அதிதியினுடைய மகனாக இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரனாக பிறந்தார். தோ இந்த கிருஷ்ணன் தான் அன்னைக்கு உபேந்திரனாக பிறந்தது. உபேந்திரோ வாமனஃ பிராம்சுஹு அமோக சுசிருர்ஜிதஹ. ஸோ திதிக்கும் அதிதிக்கும் கஷ்யப்பருக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள். ஸோ அந்த தேவர்கள்ல இந்திரனினுடைய தம்பியாக பிறந்தவர், ஒரு சேர் அவருக்கு, இந்திரனினுடைய தம்பியாக பிறந்தவர் பகவான். அவர் வந்து உபேந்திரனாக பிறந்தார். பலி என்ன செய்தான்? அஸ்வமேத சடங்குகளை செய்யறதுக்கு தொடங்கினான். பகவான் அப்பொழுது பிராமண வேடம் ஒன்று தரித்து கொண்டு அவர் என்ன செய்தார்? தலையை மழித்து கொண்டார். அதுக்கப்புறம் பூணூல் தரித்து கொண்டார். கருப்பு மாந்தோலை உடுத்தி கொண்டார். கையில் கோலுடன் அந்த யாகத்திற்கு சென்றார். யாக தட்சிணையாக 3 அடி நிலத்தை எனக்கு கொடு போரும், வெறும் 3 மட்டும் கொடு, 3 மட்டும் கொடு அப்படி என்று கேட்டார். இவ்வாறு கேட்டவுடன் பலி என்ன செய்தான்? ததாஸ்து என்று சொல்லிவிட்டான், அழித்து விட்டான். பகவான் என்ன செய்தார்? பெரும் வேகத்துடன் வளரத் தொடங்கினார். வானத்தையும் பூமியையும் அளந்து விட்டார். அசுரர்கள் கோபமடைந்தார்கள். அவரை சுற்றி நின்று கொண்டு அவரை தாக்குவதற்கு முற்பட்டார்கள். பகவான் அவர்களை அடித்து உதைத்து அழித்தார். அவர்கள் மீது பூலோக ராஜ்யம் முழுவதையும் இவர் என்ன செய்தார்? பூலோக ராஜ்யம் முழுவதையும் அவர்களிடம் இருந்து பகவான் எடுத்துக்கொண்டார். வானத்தையும் பூமியையும் அளந்து
சூரியனை போர் பேரொளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தார் பகவான். பகவான் தன்னுடைய பாதங்களால் பூமியை அளவிடும் பொழுது சந்திரனும் சூரியனும், முதல்ல அளவிடும் பொழுது சந்திரனும் சூரியனும் அவருடைய மார்புக்கு முன்பாக செஸ்டோட லெவல்ல இருந்தாளாம் சந்திரனும் சூரியனும். அவர் பெரிதாக வளர்ந்த பின்னர் சந்திரனும் சூரியனும் அவருடைய நாபி அளவில் தோன்றினார்களாம். அவ்வளோ பெருசா வளர்ந்துட்டே போனாராம். அசுரர்களையும் கொன்று இவர்களினுடைய குடும்பங்களை மீண்டும் பாதாள லோகத்திற்கு செல்ல வைத்தார். எல்லாரும் போய் அங்க, அதுதானே உங்களுடைய இடம், நீங்க இங்க என்ன பண்றீர்கள் அப்படின்னு ஸ்வர்க்கத்திலும் பூலோகத்திலிருந்தும் அவர்களை காலி பண்ணி பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். முழு பிரபஞ்சமும் அவருள் கொண்டிருந்தார் பகவான். எல்லாமே அவருள் அடக்கம் போல இருந்ததா அவருடைய ரூபம், அந்த பிரகாசமான பெரிய ரூபம். பிரபஞ்சத்தின் பரம்பொருள் வியாபிக்கப்படாத எந்த ஒரு விஷயமுமே இல்லையே, அவர்தானே எல்லா இடத்திலும் எல்லாமாகவும் வியாபித்துள்ளார். அவரை கண்ட அனைவரும் அவருடைய பேரொளியில், தேவர்களோ மனிதர்களோ முனிவர்களோ அரக்கர்களோ அனைவரும் அவருடைய பேரொளியினால் வசீகரிக்கப்பட்டார்கள். செருக்குள்ள இந்த பலியை யாக மண்டபத்திலேயே கட்டி போட்டார். அந்த விரோச்சனனுடைய குலம் முழுவதையும் தேவலோகத்திலிருந்து பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைத்தார். தேவர்களின் ஆதிபத்தியத்தை இந்திரனுக்கு திரும்ப அளித்தார். திரைலோக ராஜ்யத்தையும் இந்திரனுக்கே அளித்தார். இந்திரனே 3 லோகத்தையும் ஆண்டு வந்தான். இவ்வாறு பகவானினுடைய வாமன அவதார கதையை சுருக்கமாக சொன்னேன். இப்பொழுது தத்தாத்ரேயர் என்ற பகவானினுடைய அவதாரத்தை பற்றி கேள். ஹே மகாராஜா, இப்பொழுது தத்தாத்ரேய அவதாரத்தை விவரிக்கப் போகிறேன். தத்தாத்ரேயர் பிரபலமான மகரிஷிகளில் ஒருவராக இருந்தார். ஒரு காலத்தில், சொல்றத பார்த்தா இன்னியோட வர்ணனை மாதிரி இருக்கும், அப்படி கொடுக்கிறார் பீஷ்மர். ஒரு காலத்தில் எல்லா வேதங்களும் அழிக்கப்பட்டன, வேத சடங்குகளும் யாகங்களும் மறைந்தே போயின, 4 வர்ணங்களும் ஒன்றாக கலந்தன, மேலும் கலப்பு திருமணம் எங்கும் பரவியது. தர்மம் பலவீனம் அடைந்தது, அதர்மம் நாளுக்கு நாள் அதிகமாக தொடங்கியது. உண்மை ஒடுக்கப்பட்டது, பொய் எங்கும் பரவியது. மக்கள் தொகை குறையத் தொடங்கியது. அதர்மத்தின் காரணமாக தர்மம் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட தொடங்கியது. அத்தகைய நேரத்தில் மகாத்மா தத்தாத்ரேயர் யாகங்கள் மற்றும் சடங்குகள் உட்பட எல்லா நற்செயல்கள் மூலமாக முழு வேதங்களையும் புத்துயிர் அளித்தார். 4 வர்ணத்தையும் அவற்றின் எல்லைக்குள் மீண்டும் தனித்தனியாக நிலைநாட்டினார். ஹேஹய ராஜன், ஹேஹய நாடுன்னு ஒரு நாடு, ஹேஹய நாட்டு ராஜன் அர்ஜுனனுக்கு வரமளித்தவர் தான் இந்த தத்தாத்ரேயர். ஹேஹயராஜன் அர்ஜுனனும் தமது சேவைகளால், தத்தாத்ரேயரினுடைய சிஷ்யனவன், தமது சேவைகளால் அவரை மகிழ்வித்தான். இந்த அர்ஜுனன் பாண்டவர்கள் வர அர்ஜுனன் இல்லை, இந்த அர்ஜுனனுக்கு பேரு சஹஸ்ர அர்ஜுன்னு பேரு, கார்த்தவீரிய அர்ஜுன்னு பேரு. கிருத்தவீரியனுடைய மகன் ஹேஹய ராஜா, கிருத்தவீரியனுடைய மகன் கார்த்தவீரியன். அவருக்கு பணிவிடை செய்தபடி, யாருக்கு? தத்தாத்ரேயருக்கு பணிவிடை செய்தபடி அவன் காட்டிலேயே அவருடன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், யாரு? இந்த அர்ஜுனன் பிறரிடம் குறை காண்பதை கைவிட்டவனாக இருந்தான். பற்றும் அகந்தையும் இல்லாதவனாக இருந்தான். இவ்வாறு இருந்து அவருக்கு சேவை செய்து அவருடைய குருவாகிய தத்தாத்ரேயரை திருப்தி அடைய செய்து கற்றறிந்த சஹஸ்ரபாஹு என்ற பெயர் கொண்ட இந்த அர்ஜுனன் அந்த பிரம்ம ரிஷியிடம் இருந்து வரங்களை பெற்றுக்கொண்டான். என்னென்ன வரங்கள் பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, தத்தாத்ரேயரோ என்ன செய்தார்? அவன் முதலில் கேட்டிருந்த அமரத்வத்தை தவிர மற்ற 4 வரங்களையும் அவனுக்கு அளித்தார். அவரும் மகரிஷியிடம் இருந்து இந்த 4 வரங்களையும் கேட்டு பிரார்த்தித்து கேட்டு பெற்றுக்கொண்டான். அந்த 4 வரங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் வரம்
என்ன கேட்டான் சஹஸ்ரார்ஜுன் அப்படின்னா, நான் செல்வந்தனாகவும் வலிமை மிக்கவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் குற்றமற்றவனாகவும் 1000 கரங்களால் அலங்கரிக்கப்பட்டவனாகவும் இருக்க வேண்டும். எனக்கு 1000 கரங்கள் வேண்டும் என்று கேட்டான். அதனால்தான் சஹஸ்ரபாகுன்னு பேரு இவனுக்கு. இது முதல் வரம் அளிக்கப்பட்டது. இரண்டாவது வரம், அனைத்து உயிரினங்கள் உட்பட உயிருள்ள உயிரற்ற உலகம் முழுவதையும் நான் நீதியுடன் ஆள வேண்டும் என்று கேட்டான். கிராண்டட். மூன்றாவது வரம், பல்வேறு யாகங்கள் மூலமாக தேவர்கள், முனிவர்கள், முன்னோர்கள் மற்றும் பிராமண விருந்தினர்களை நான் வழிபடவும் போர்க்களத்தில் கூர்மையான அம்புகளால் என்னுடைய எதிரிகளை கொன்று அவர்களை யமலோகத்திற்கு அனுப்பவும் எனக்கு அருள் புரியுங்கள் என்று கேட்டான். தர்மமாக தானே இருக்கு. கிராண்டட். நாலாவது, இவ்வுலகிலோ அல்லது ஸ்வர்க்கத்திலோ அவரை போல், யாரை போல்? அந்த அவர் யாரு? அந்த சக கஹ அப்படின்னா ஹரி. அந்த ஹரியை போல் யாருமே இல்லை, இனிமேலும் யாரும் இருக்க போவதும் இல்லை. அதனால் அவராலேயே நான் கொல்லப்பட வேண்டும் என்ற வரத்தை எனக்கு கொடுங்கள். எனக்கு முடிவுன்னு ஒன்று இருந்தால் அது பகவான் கையால் இருக்கட்டும். முடிவே இல்லாமல் இருக்கிறதுக்கு வரம் கேட்டான், அது முடியாதுன்ட்டார். அப்போ முடிவுன்னு ஒன்று இருந்தால் அது பகவான் கையால் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டான். ததாஸ்து அப்படின்னு வழங்கிவிட்டார். கிருதவீரிய மன்னனின் மூத்த மகனான இந்த அர்ஜுனன் போர்க்களத்தில் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தி வந்தான். அவன் 1000 ஆண்டுகளுக்கு மாஹிஷ்மதி என்ற நகரத்தை தொடர்ந்து செழிப்புடன் ஆண்டு வந்தான். கார்த்தவீரியன் இவன். கிருத்தவீரியனுடைய மகனால இவனுக்கு கார்த்தவீரியன் என்ற பெயர். பூமியில் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய நற்செயல்களால் சூரியனை போல் பிரகாசித்து வந்தான். வலிமை மிக்க சஹஸ்ரபாகுவான இவன் என்னென்ன இடங்களை ஆண்டான், என்னென்ன பிரதேசங்களை ஆண்டான் அப்படின்னா, இந்திரத்வீபம், கஷேருத்வீபம், தாமிரத்வீபம், கபஸ்திமானத்வீபம், காந்தர்வத்வீபம், வாருணத்வீபம், சௌமியாக்ஷத்வீபம். சொல்றத பார்த்தா பூமிக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் பகுதிகளையும் கூட ஆண்டு இருக்கிறான் போல் இருக்கிறது. எல்லாவற்றையும் வென்றான். அவனுடைய பிரம்மாண்டமான அரண்மனையானது கம்பீரமாகவும் முழுமையாகவும் தங்கத்தால் வேயப்பட்டதாகவும் இருந்தது. மொத்தமாவே ஓவன் இன் கோல்டாம். அவர் தனது நாட்டின் வருமானத்தை 4 பகுதிகளாக பிரித்து அந்த பிரிவின்படியே குடிமக்களை ஆண்டு வந்தான். 4 பகுதிகள் என்னென்ன அப்படின்னா, படையை திரட்டி பராமரிப்பதற்காக தேவையான நிதி, டிஃபென்ஸுக்காக தேவையான நிதி, அதுக்கப்புறம் நாட்டின் நிர்வாகத்திற்கு தேவையான நிதின்னு ஒரு ஒதுக்கம், அதுக்கப்புறம் குடிமக்களினுடைய நலனுக்கான நிதி அப்படின்னு ஒரு ஒதுக்கம், அதோட சேர்த்து யாகங்கள் செய்வதற்கான நிதி அப்படின்னு இந்த மாதிரி 4ஆக பிரித்து இவன் காத்து வந்தான். கொள்ளையர்கள் அவர்கள் காட்டு வழியாக இருக்கும் பொழுதும் அவர்களை கட்டுப்படுத்தி வந்தான். குடிமக்களின் செல்வங்களை திருடியவர்கள் அனைவரையும் அழித்தான். அவனது ராஜ்யத்தில் கிராமங்களிலோ நகரங்களிலோ கதவுகள் ஒருபோதும் பூட்டப்பட்டதே இல்லை. ஏன்னா யாராவது குடிமக்களினுடைய செல்வங்களை கொள்ளையடித்தார் அப்படின்னா அவர்கள் அழிக்கப்படுவார்கள். எந்த அரசனும் கார்த்தவீரியனினுடைய பெருமைக்கு ஈடாகவே இல்லை. எதிர்காலத்திலும் யாரும் ஈடாக முடியாத அளவிற்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய அரசனாக இருந்தான். கோடிக்கணக்கான ஆண்டுகள் அவன் பூமியில் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தி வந்தான். இவ்வாறு தத்தாத்ரேயரால் அருள் பெற்றவன் இப்படி பூமியை சிறப்பாக ஆண்டு வந்தான் இந்த அரசன் சஹஸ்ரார்ஜுன். தத்தாத்ரேயர் என்ற பகவானினுடைய அவதாரத்தை, அந்த சிறப்பை விவரித்தேன். இப்பொழுது அவருடைய மற்றொரு அவதாரத்தை பற்றி விளக்குகிறேன், கேள்.
அந்த அவதாரத்திற்கு பெயர் ஜாமதக்ஞா என்ற பெயரில் பிரசித்தி பெற்ற அவதாரம். அவர் பிருகு குலத்தில் அவதரித்தார். அவர் எப்பொழுது அவதரித்தார் என்று நான் சொல்கிறேன் கேள். வலிமை மிக்கவர்களில் சிறந்தவரான பரசுராமர் ஹேகய வம்சத்தை சேர்ந்த மொத்த ஹேகய வம்சத்தையுமே அவர் அழித்தார். கார்த்தவீரியனுக்கு நிகர் யாருமே இல்லை. அப்பேற்பட்ட ராஜா அந்த கார்த்தவீரியன். ஆனால் அவன் தன்னுடைய முறையற்ற நடத்தையின் காரணமாக அவன் கொல்லப்பட்டான். இந்த கோவிந்தனே பிருகு வம்சத்தில் கை காமிச்சு சொல்லியிருப்பார் போல இருக்கு. இந்த கோவிந்தனே பிருகு வம்சத்தில் அன்று பரசுராமராக அவதாரம் எடுத்தார். பீஷ்மர் பரசுராம அவதாரத்தை பத்தி சொல்றச்சே கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லியிருக்கார். ஏன்? அவருடைய குரு, அதனால சொல்லியிருக்கார். அதனால இந்த கோவிந்தனே தான் பரசுராமராக அவதாரம் எடுத்தான். இவனேதான் ஜம்பன் முதலிய அசுரர்களை அவர்களுடைய தலையை பிளந்து சததுந்துபி போன்ற வலிமை மிக்க எதிரிகளையும் அழித்தவன் இவனேதான். இதெல்லாம் பரசுராம அவதாரத்தில் வந்தது. அவனே கிருஷ்ணன், அவனே கோவிந்தன். பிருகுகுலத்தில் வீரியமுடன் அவனே அவதரித்தான். சஹஸ்ரபாகுவை கொல்வதற்காகவே அவன் அந்த அவதாரத்தை எடுத்தான். சரஸ்வதி நதி கரையில் கூடியிருந்த எத்தனை பேருன்னா 640,000 சத்திரியர்கள், 640,000 சத்திரியாஸ் வெறும் வில்லின் உதவியை கொண்டே தோற்கடித்தான். இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் எத்தனை பேரு? 640,000 வீரமான க்ஷத்திரியர்கள். அந்த க்ஷத்திரியர்கள் பிராமணர்களை வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அதனால் அவரை கொல்லும் பொழுது பரசுராமர் அவரை கொன்றுவிட்டு அவர்களுடன் சேர்த்து மேலும் 14,000 வீரர்களை கொன்றார் பரசுராமர். பிறகு மேலும் 10,000 சத்திரியர்களை கொன்றார். பிறகு மேலும் ஆயிரக்கணக்கான வீரர்களை உலக்கையாலும் மேலும் இன்னொரு ஆயிரக்கணக்கான வீரர்களை கோடாரியாலும் கொன்று அனைவரையும் யமலோகத்துக்கு அனுப்பினார். யமனுக்கு பயங்கர ஓவர் டைம் டியூட்டி கொடுத்தார். சரியா? ஒரு கணத்தில், ஒரே கணத்தில், அதுக்கப்புறம் இது முன்னாடி சொன்ன கணக்கு இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெஷ் கணக்கு. ஒரே கணத்தில் 14,000 சத்திரியர்களை கொன்று எஞ்சி இருந்த துரோகிகளையும் வேருடன் பிடுங்கிவிட்டு துன்புறுத்தப்பட்ட பிராமணர்கள் அனைவரும் ராமா ராமா என்று வேதனையுடன் கதற அவ கதறவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக மேலும் 10,000 சத்திரியர்களை கோடாரியால் வெட்டி கொன்றார். என்னென்ன பிரதேசத்திலிருந்து சத்திரியர்களை வெட்டி சாய்த்து பிராமணர்களை மீட்டு காப்பாத்தினார் தெரியுமா? காஷ்மீரம், தரத, குந்திபோஜ, க்ஷுத்ரக, மாலவ, ஷக்கு, சேதி, காஷி, கிருஷா, ரிஷிகா, கிரத, கைஷிக, அங்க, வங்க, கலிங்க, மகத, கோஷல, ராத்ராயண, வீதிஹோத்ர, கிராத, மார்த்திகாவத், இந்த மாதிரியான பல தேசங்களிலிருந்து அசுரர்களையும் அரக்கத்தனம் கொண்ட க்ஷத்திரியர்களையும் இதர பலரையும் ஆயிரக்கணக்கில் கூர்மையான அம்புகளால் வெட்டி அழித்து எல்லோரையும் சூரியனுக்கு அர்ப்பணித்தார். மேருமலையும் மந்தாரமலையும் ரத்தினங்களாக கொண்ட இந்த பூமி கோடிக்கணக்கான க்ஷத்திரியங்களின் சடலங்களால் நிரப்பப்பட்டது. பரசுராமர் பூமியை 21 முறை பூமியில் க்ஷத்திரியர்களிடம் இருந்து பூமியை காப்பாற்றி இருக்கிறார். அதன் பிறகு ஏராளமான யாகங்கள் செய்த பின் சௌபம் என்றும் விமானத்தில் அமர்ந்து 100 ஆண்டுகளுக்கு சால்வ மன்னனுடன் போரிட்டார். பிறகு பக்தர்கள் ஸ்துதி பாடிய காரணத்தினால் அந்த சௌபம் அப்படிங்கிற விமானத்தை அவர் அழிக்கவில்லை. பிறகு தன்னுடைய ஆயுதங்கள், தேரு, கவச்சம், கோடாரி, வில்லு ஆகிய அனைத்து விஷயங்களையும் நீரில் மூழ்கடித்துவிட்டு கடும் தவத்தில் ஈடுபட்டார். இதுதான் பரசுராம அவதாரம். இனி
ராமாவதாரத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதை நீ அடுத்த வாரம் கேட்பாயாக. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.